ஐயோ வசந்தி அத்தையா. அக்கா ஆத்தி நீ என்னம்மா இங்க? அக்கா அது அது வந்து வசந்தி வாடி நிமி. இதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆர்த்தி இங்கே இருக்க? நிமியத்தா அது வந்து நான் அது ஆத்தி நீ போம்மா அப்புறம் பேசிக்கலாம். அக்கா அது வந்து அக்கா நான் தான் அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறேன்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புமா. ஏய் என்னாச்சு? அவ என்னமோ சொல்ல வரா, நீ சொல்ல விட மாட்ற. ஆர்த்தி என்னன்னு சொல்லு. அக்கா அவ சொல்ல வர்றத நான் சொல்கிறேன்க்கா. அவங்க அம்மா நேற்று நைட்டு குலோப் ஜாமுன் செஞ்சாங்களாம். அது உங்கள் வீட்டுக்கு, வசந்தி அக்கா வீட்டுக்கு, இன்னொரு அக்கா இருக்காங்கல்ல அந்த அக்கா வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்களாம். கொடுக்கறதுக்காக வந்தா. அக்காவும் சிவாவும் கடைக்கு போயிருந்தாங்க. ஸோ நான் அவ கூட பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் அக்கா வந்தாங்களா. கொஞ்சம் ஷாக் ஆகிட்டா, பயப்பட்றா. வேற ஒன்றும் இல்லை, குலோப் ஜாமுன் கொடுக்கறதுக்காக வந்தாக்கா. இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்கா ஆர்த்தி? ஆ விஷால்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த, இதில் என்ன இருக்குது? சரி அம்மா எனக்கு கொடுத்தாங்களா? ஆமாம் அத்தை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அங்கே வெளியே வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓ இவ பேசுகிறத வச்சே எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும். ஆர்த்தி போய் நிமியக்காக்கு எடுத்துகிட்டு வா. ம் நீ முன்னாடி போ, நான் வரேன். ஏன் என்ன பயத்தில் இருக்க? நான் நார்மலாக தான் இருக்கேன் சரியா? நீ எதுவும் பயப்படாத, நான் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ம் ஆர்த்திமா எதுக்குடா அழுகிற? ஒன்றும் இல்லை. ஆர்த்தி நீ எழுத எனக்கு கஷ்டமா இருக்குடி, ப்ளீஸ் அழாத. ஆர்த்தி என் மேலதான் தப்பு, அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பயப்படாதடி, நான் இருக்கேன்ல. இல்லை அவங்க என்ன எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்கல்ல. நீ ஏன் எதுவும் போட்டு குழப்பிக்காத மனச, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத. இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் தான் இங்கே பாரு அழகி, நீ அழுதா நல்லா இல்லடி, அழாத. நான் போகிறேன் விடுங்க. ஆர்த்தி இனிமே உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட சுண்டு விரல் கூட உன் மேலே டச் பண்ணாது. சாரிம்மா. விஷால் நான் எதுவுமே சொல்லலை, நீங்களும் அதை நினச்சிக்காதீங்க. நான் உன்னை டச் பண்ணி பேச மாட்டேன்னு தான் சொன்னேன், லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை சரியா? நீ வீட்டுக்கு கிளம்பு, பார்த்துக்கலாம். விஷால் இல்லை, நீங்கள் டச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை வேண்டாம், கிளம்பு. விஷால் ஏன் இப்படி பேசுகிறீங்க? என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா? ஹே லூஸு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். நீ பயத்தில் இருக்கல்ல அதனால சொன்னேன் சரியா? இல்லை இப்போ நான் ஹக் பண்ணுவேன். அப்படியா? அம்மா யாராவது வந்துட போகிறாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் கால் பண்ணுறேன் சரியா? ம் பேபி நான் வரேன். பட்டாசு பயப்படாத, வசந்தி அக்கா நம்ம அக்கா தான், நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? ஆ பயப்படாம மட்டும் இரு, இது ஒன்றுமே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய தானே போகுது, அது இப்போ தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான். ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். உங்களை மாதிரி என்னால் நார்மலாக எடுத்துக்க முடியாது, எனக்கு பயம் இருக்குதா. இருந்தாலும் சரி ஓகே, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பேசுகிற? அதுதான் என்னோட ஆர்த்தி சரியா? என் பட்டாசு மேடம். உனக்கு அந்த அழுமூஞ்செலாம் செட்டே ஆகலடி. அப்படியா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே செட் ஆகாது, பொதுவாக தான் சொன்னேன். போங்க பேபி, உங்களுக்கு விளையாட்டு தான் எப்போவுமே. இப்போ விளையாடவா? ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? நீ நல்லா இருக்கிறனால தான் எனக்கு பிடிச்சது. ஐயோ முதல்ல இருந்தா. அப்பா சாமி நான் வரேன். சொல்லிட்டு தான் இருக்கிற தவிர கிளம்ப மாட்டேறியே. ம் ம் லூஸ். எம்மாடி கடை பிரியாணினா அது பிரியாணி தான், எம்பிட்டு ருசியாக இருக்குது. வீட்டில் எப்படி தான் ட்ரை பண்ணாலும் இந்த டேஸ்ட் வருதா? வரவே மாட்டேங்குது. எப்படி தான் செய்கிறாங்களோ. மீ பாத்தியா கருத்தம்மாவ ஒத்தையில் உட்காந்து எப்படி பிரியாணி தின்னுட்டு இருக்கான்னு? ஆமாடி, நம்ம யாராவது பிடிங்கி தின்னுட்டோம்னா அதான் ஒத்தையில் உட்காந்துட்டு எப்படி திங்கிறா பாருவேன். ஏய் என்னடி பண்ணுற? அத்தா தெரியலையா கருத்தம்மா என்ன பண்ணுறேன்னு? என்னோட சோத்தை என்னோட பெர்மிஷன் எல்லாமே நீ பாட்டுக்கு வந்து கையை வச்சிட்ருக்க. என்னடி பழக்கம் அது? எல்லாம் மற்றவங்களுக்கு தான், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ன? உன்னோட சாப்பாடு நான் சாப்பிட்டா தான், என்னோட சாப்பாடு நீ சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். அடியே அதை நீ என்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்டனடி, நீ ஏன் வந்து கையை வச்சிட்ருக்க? அடியே நிமி என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்ருக்க, இரு நானும் வரேன்.
சாப்பிட்றி காசா பணமா எல்லாம் நம்ம கருத்தம்மாவோடது. சாப்பிடு சாப்பிடு, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு. சை, என்ன ஜென்மங்களோ அதுங்க. வீட்டில் தான் நிம்மதியாக சாப்பிட முடியலன்னு நினச்சிட்டு இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குடி உங்ககிட்ட. தின்னு தொலைங்கடி, தின்னு மாடுகளா. எம்மாடி எம்பிட்டு ருசியாக இருக்குது. கருத்தம்மா எங்கே வாங்கின? இல்லாட்டி நீ செஞ்சியா? துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்டி. ஆறா, துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தியா? அதான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பரு சூப்பரு. அடி இவளுகளா. ஏய்யே, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஒரு பிரியாணிக்கு நான் கூட வாங்கி தரேன், அமைதியாக இரு. எங்கே வாங்கினேன்னு சொல்லு. ஆனால் துபாயில் போய் நான் எப்படி வாங்கிட்டு தர முடியும்? உன் புருஷனை போய் வாங்கிட்டு வர சொல்லு. கருத்தம்மா, அந்த மனுஷன் பாட்டுக்க பாவத்தை அவரை போய் துபாயில் போய் வாங்கிட்டு வர சொல்றியே, இது உனக்கே நியாயமா? நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறது நீங்க. என்னைய சொல்றீங்களா நீங்க? தா நல்லா தின்னு. ஐயோ அடியே, அமுக்காதவே. என்ன பண்ணிடுறேன்? நான் இப்போதான் விளையாடிட்டு வரேன். டைமுக்கு சாப்பிடன்னு சொல்லியிருக்கேனிலே, உனக்கு புரியாதா? எத்தனை டைம் சொல்லிடுது? நீங்க எத்தனை டைம் சொன்னாலும் எனக்கு பசிச்சாதான் சாப்பிட முடியும் மாமி. ரொம்ப நல்லா பேச கத்திக்கிட்ட நீ. எல்லாம் உன்னோட பாட்டி கொடுக்குற இடம்தான். ரொம்ப செல்லம் பண்ணி உனக்கு கெடுக்க வச்சிருக்கே. நோ நோ, என்னோட பாட்டி ஏதாச்சும் நீ சொன்ன நான் அடிச்சிடுவேன். அதுக்கு நீ இப்படி எல்லாம் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசக்கூடாது பெரியவங்க கிட்ட. நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு ஆடி வேணுமா வேண்டாமா? நான் போய் ப்ளே பண்றேன். இவனை நான் எவ்வளோ அழகா வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் என்ன யூஸ்லெஸ் வெல்லாவா ஆகிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமாச்சே. என்ன பண்றது இவனே? கோனே, ஏமா கோனே. ஆண்டி, நான் எத்தனை டைம் சொல்லிடுறது? மை நேம் இஸ் ஹனி, நாட் கோனி. ஓ, உங்ககிட்ட நான் எப்படி தான் சொல்ல புரிய வக்கரத்தை தழையிலே. சரி அம்மா கோனே, நாளைக்கு உங்கள் அன்னிக்காரோட 2 பேர் வராங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை. யாரு யாரு வராங்க? உன் புருஷனோட தங்கச்சிங்கதாம்மா 2 பேர் வராங்க, என் பிள்ளைங்க. அவளுக்குலாம் வராங்க. ஒழுங்கா எல்லாத்தையும் வேலைக்காரங்கிட்ட சொல்லி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு, சரியா? ஓ காட், அவங்களாம் எதுக்கு இங்கே வராங்க? எதுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாரையும் பார்க்க தாண்டி வருவாங்க. என்னடி கேள்வி நீ? பெத்த தாய் நான் தான் இருக்கேனே, என்ன பார்க்கறதுக்கு வரமாட்டாங்களா? ஒழுங்கா ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு, சரியா? அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஷீட், இந்த ஓல்டு லேடியை வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இதில் அவங்க சிஸ்டர்ஸ் வேற வராங்களா? ஐயோ, என்னை ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்களே. என்னதான் பண்ணுறதோ, இவங்க இஷ்டம்க்கு தான் பண்ணுறாங்க. நான் எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கேன் அன்னு புரிய மாட்டேங்குதே. எனக்கு நான் தான் அக்கா கிட்ட வாங்கினேன். குடுடா லூசு. அழு அழு, நல்ல அழு. இன்னும் கெஞ்சு கெஞ்சு. இன்னும் எதிர்பார்க்குறேன், அண்ணன் எதிர்பார்க்குறேன். இன்னும் அழு அழு, நல்ல அழு. அம்மா, இங்க பாருமா இவனை. என்னடி எதுக்குடி அழுதுட்டு இருக்க? அனு, அம்மா இங்க பாருமா இவனை. நான் தான் அக்கா கிட்ட லேப்டாப் வாங்கினேன். அதை அவன் பிடுங்கிட்டாம்மா, கொடுக்க மாட்டான். என்னை இன்னும் நிறைய அழுகன்னு சொல்றான். அழுகாதான் கொடுப்பானா. என்னை அழ வச்சுட்டே இருக்காம்மா. என்னன்னு கேளுங்கம்மா. ஆதி, என்ன பழக்கம் பழகுற? அடி வேணுமா உனக்கு? கொடு. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுப்பான். ஏன்டா அப்படி பண்ற? சும்மாவே இருக்க மாட்டியா? அவளை அழ வச்சுட்டே இருப்பியோ? அம்மா, அவன் ஆக்டிங் பண்றாம்மா, நீங்க நம்பாதீங்க. அவனை ஒரு அடி அடிங்க. ஏய் குள்ள கத்திரிக்கா, என்னடி கொத்துறியா? இரு இரு, அம்மா போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. 2 பேருக்குமே லேப்டாப் கிடையாது. போய் வெளியே போய் விளையாடுங்க, போங்க. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் கொடுங்கம்மா. எல்லாம் முடியாது. போய் வெளியே விளையாடுங்க, போங்க. எப்படி? சீப்போ நாயே. சீ, உன்னை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு. நான் அக்காங்க கூட போறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏங்க, இப்போ என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. என்னங்க, எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. அப்படி என்ன பேசுறாங்க எல்லாரும்? பொண்டாட்டியோட முந்தான பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு பேசுகிறாங்கங்க. ஏன்? நான் என்னோட பொண்டாட்டியோட முந்தான பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. அதை மறந்துடாதீங்க. நம்ம ஒன்றும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க கிடையாது இப்படி இருக்கிறதுக்கு. நீயும் மற்றவங்க மாதிரி பேசாத தாமரை. ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட அன்பா நடந்துக்கிறது தப்பா? அது எத்தனை வருஷமா ஆனாலும் என்ன, கல்யாணம் ஆகி? போங்கங்க, உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது. அப்படியே வாயை அடிச்சிடுவீங்க. ஓ, கனவா? தாமரை, இவ்வளோ நேரம் இல்லாம இப்போ எதுக்கு என்னோட கனவுல வந்த? உன்னை இப்போ பார்க்கணும் போல இருக்கு.
ஆனால் நீ தான் இந்த உலகத்தில் இல்லையே, எப்படி பார்க்க முடியும்? உன்னோட வாழ்ந்த அந்த நாட்களை என்னால் எப்படி மறக்க முடியும்? இந்தியா போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும் ஒரு டைம். ஹே ரிஜு, என்னடா படிச்சிட்டியா? நான் எங்கே படிக்கிறது, அதெல்லாம் படிக்கலை. பார்த்து அந்த சக்தியை வேற காணோம். அவள் வந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் வேற இருக்குன்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குடா. ஏய் விடு விடு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள, ஒரு டாக் போயிட்டு இருக்குடா, உனக்கு தெரியுமா? என்னடா? நம்ம கிளாஸ்ல சக்தி இருக்கான்ல, அவ என்னமோ உன்னை லவ் பண்றா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா? உனக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவன் மேல? என் ஃபேமிலி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு இதெல்லாம் தேவையாடா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைடா. அவளை இது வரைக்கும் நான் ஒழுங்காக பார்த்தது கூட கிடையாது. இல்லடா, அவளை நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ எது லவ் பண்றியோ ஒரு கிளாரிட்டிக்கு தான்டா கேட்டேன். யாரு? நான் லவ்? நமக்குலாம் அது செட் ஆகுதுடா மச்சி. நீ லவ் பண்ணிக்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படிதான் இவனால பொண்ணுங்களை எட்டி கூட பார்க்க முடியாம இருக்க முடியும்னு தெரியல. டே பாவி, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாரு. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.